ஆனா நீ என்னடா வாடகை டாக்ஸில வந்திருக்கா? அப்பா அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன்ப்பா. டிராஃபிக் ஆயிடுச்சு அதாயிடுச்சுன்னு ஏதேதோ சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு பயங்கர கோபம். நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அதான்ப்பா டாக்ஸி பிடிச்சு வந்துட்டேன். வரட்டும் சண்முகம். வந்த உடனே கண்ணத்திலே ஒரு அரை விடுறதா இல்லையா பாருங்க. ரோசரி அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. அவர் 25 வருஷமா நம்ம கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் கூடுதல் டைம் ஆயிடுச்சு, விட்டுருமா. ஓகேப்பா ஓகேப்பா. அப்பா அண்ணனுக்கு திதி கொடுக்குற ஏற்பாடுலாம் பண்ணிட்டீங்களாப்பா? ஆமாம்மா, ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டோம்மா. இப்போ ஐயர்லாம் வந்துருவாங்க, நாம உடனே கிளம்பணும். அப்பா அண்ணன் இறந்ததுக்கான ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதாப்பா? அண்ணன் ஆக்சிடென்ட் ஆகி 5 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் ஆக்சிடென்ட் பண்ணவன் எங்க இருக்கான், எப்படி நடந்ததுங்கிற எந்த தகவலும் நமக்கு கிடைக்கலம்மா. அப்பா அண்ணன் ஆக்சிடென்ட்க்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் சரி, கண்டுபிடிச்சு அவங்கள நாசம் பண்ணாம விடக்கூடாதுப்பா. ரோசனி, நான் அப்பா பாத்துக்கிறேம்மா. நீ போய் ஃப்ரெஷ் ஆயிடுவாமா, பூஜையில கலந்துக்கணும். ஓகேப்பா, நான் ரெடி ஆயிடுறேன். நீங்களும் சீக்கிரமா ரெடி ஆகுங்க.